அன்பான குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம அமுத சுரபி மீனுங்கிற ஒரு குட்டி மீனோட அழகான கதைய கேட்கப் போறோம். ஒரு காலத்துல, ஒரு ஆழமான தெளிவான ஆத்துல நெறைய மீன்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மீன்கள்ல ஒண்ணு தான நம்ம அமுத சுரபி மீன். அவனோட உடம்புல ஒரு குட்டி மினுமினுக்கிற செதில இருந்துச்சு. ஒரு நாள் அந்த அழகான ஆத்துல தண்ணி வத்தி போக ஆரம்பிச்சுச்சு. ஆத்தோட மணல் வெளிப்பட. மீன்களும் மத்த உயிரினங்களும் ரொம்ப கவலையோட இருந்தாங்க. எல்லோரோட சந்தோஷமும் காணாம போயிடுச்சு. அப்பதான் நம்ம குட்டி அமுத சுரபி மீன் ஆத்தோட அடிப்பகுதியில ஒரு பொன்னிறமான மினுமினுக்கிற சங்கை கண்டுபிடிச்சான். அது சாதாரண சங்கு அல்ல. அது ஒரு அமுத சுரபி சங்கு. அதுக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் சக்தி இருக்கிறதா அமுத சுரபி மீனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த சங்க பயன்படுத்தி மழைய கொண்டு வர அமுத சுரபி மீனுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. அவன் மட்டும் அத செய்ய முடியாது. உடனே ஒரு புத்திசாலியான நண்டையும், ஒரு நல்ல மனசுள்ள பெலிக்கன் பறவையையும் தேடிப் போனான். நண்டோட உதவி மூலமா குட்டி மீன் அந்த கனமான சங்கை ஒரு பெரிய கல்லுக்கு மேல கொண்டு வந்துச்சு. பெலிக்கன் பறவை அவங்க எல்லாரையும் தன்னோட அலகுல ஏத்திக்கிட்டு மழைய வரவழைக்க உயரமான மலை உச்சிக்கு பறந்து போச்சு. 3 பேரும் சேர்ந்து அந்த சங்கோட சக்திய வெளிய கொண்டு வந்தாங்க. மேகங்கள் கறக்க ஆரம்பிச்சு, தூறல் விழத் தொடங்கிச்சு. மெதுவா, மெதுவா ஒரு பெரிய மழை அந்த ஆத்துல தண்ணிய நிரப்பிச்சு. மறுபடியும் ஆத்து குளிர்ந்து, மீன்கள் எல்லாம் சந்தோஷமா நீந்த ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா குட்டீஸ்? குட்டி அமுத சுரபி மீன் எவ்ளோ பெரிய வேலைய செஞ்சிருக்கான்னு, நாம எல்லாரும் சேர்ந்து உதவி செஞ்சா, எவ்ளோ பெரிய பிரச்சனையையும் ஈஸியா தீர்த்துடலாம். இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள்.